உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏயா எவ்வளவு தைரியம் இருந்தா மீனாட்சி பதவி ஏற்க போறான்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன். உன்னை எல்லாம் உயிரோட விட மாட்டேன். விடு பையத. அவன் என்ன பண்ணுவான்? அவனை அடிக்க போற? நீ போப்பா போ. ரங்கநாயகி, மீனாட்சி இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டா. அதனாலதான் பதவி ஏத்துக்க போறான். நீ ஏமா கோவப்படுற? அமைதியா இரு. இத்தனை வருஷமா நான் தாங்க பஞ்சாயத்து தலைவியா இருந்தேன். நான் தான் அந்த சீட்ல கம்பீரமா உட்கார்ந்து பல தீர்ப்பை கொடுத்திருக்கேன். இப்ப அந்த இடத்துல மீனாட்சி உட்காரத என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலங்க. சரி, கோவப்படாத. நீ கோவப்படுறதுதான் உனக்கு எதிரியாவே மாறுது. தயவு செஞ்சு இந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கமா. மாமா, எதுக்கு இப்ப அத்தையோட கோவத்தை குறைச்சுக்க சொல்றீங்க? மீனாட்சி என்ன நேர்மையா ஜெயிச்ச பதவிக்கு வந்தா? அத்தை மேலேயே கொலை பழிய போட்டு அனுதாப ஓட்டுங்களை வாங்கி தானே இந்த பதவிக்கே வந்திருக்கா. நியாயமா பார்த்தா அவளை பதவியில இருக்க விடாம நாம தான் ஏதாவது பண்ணிருக்கணும். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா பூஜா? ரங்கநாயகி, மீனாட்சி பதவியேற்பு விழாக்கு நாமளும் போகணும். அழைப்பு வந்திருக்குல்ல. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, கிளம்பலாம். நான் எதுக்குங்க வரணும்? நான்லாம் வரல. வேணும்னா நீங்க போய்க்கோங்க. அது நல்லா இருக்காதுமா. முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ன்ற முறையில நீ அங்க இருந்தாகணும். உன் கோவத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைமா. சொன்னா கேளுமா. ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஓ ரங்கநாயகி, போ. அவ ஃபங்க்ஷனுக்கு இதுவே போதும், வாங்க. சொன்னா கேளு, போ மாத்திட்டு வா. இப்ப என்னடி பண்றது? பதவி ஏற்பு விழாக்கு போறோமா இல்ல வீட்லயே இருக்க போறோமா? பதவி ஏற்பு விழாக்கு போகணுமா? அப்பதான் அந்த மீனாட்சி முகத்துல கரிய பூச முடியும். ஏய், நீ சொல்றத பார்த்தா ஏற்கனவே ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சிருக்க மாதிரி தெரியுது. ஆமாமா. பதவி ஏற்க போற நாளே அந்த மீனாட்சிக்கு அவமானமான நாளா இருக்கணும். அவளை தூக்கி வச்சு கொண்டாடுற ஊர் மக்கள் எல்லாரும் அவ முகத்திலே காரி துப்பணுமா? அப்படி ஒரு சிறப்பான சம்பவத்தை இன்னைக்கு நான் செய்ய போறேம்மா. செல்லக்குட்டி, உங்க அம்மா மாதிரி இருக்காதடா. சிரிச்சுக்கிட்டே என்ன மாதிரி இருடா. ஆல் லேடீஸ், என்னடி பிரச்சனை? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேக்கப் போடுறதெல்லாம் போதும், வாங்க. வரோம் வரோம். ஏய் துர்கா, வரும்டி. ஏய் தட்டாதடி, காதெல்லாம் வலிக்குது. என்னடி வந்துட்டு தானே இருக்கோம், எதுக்கு அனுப்புற பண்ற? அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா நம்ம ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரா பதவி ஏற்க போறாங்க. அதுக்கு நம்ம ஆளா போய் நிக்க வேண்டாமா? நில்லு நில்லு. அம்மா, நீ வந்து என் கூட நில்லுமா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஏய், இப்ப எதுக்கு நீ செல்ஃபி? அம்மா, நீ சாதாரணமா இருக்கும்போது ஒரு செல்ஃபி, அப்புறம் நீ பஞ்சாயத்து தலைவர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு செல்ஃபி. இது ரெண்டையும் என் சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல போட்டு எங்க அம்மாவை பாருங்க மக்களே, இப்படி இருந்த அம்மா எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேப்ஷன் கொடுத்து லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அள்ள போறேன். இதையெல்லாம் செஞ்சு என்ன சாதிக்க போற நீ? அம்மா, என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு சோஷியல் மீடியாவோட பவர் என்னன்னு தெரியுமா? ஒரு கிராமத்துல இருக்கிற சின்ன பிள்ளைங்க கிட்ட கூட இப்போ செல்போன் இருக்குமா? நம்ம ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணாலே போதும், அது உடனே லட்சக்கணக்கான ஆளுங்களுக்கு போய் சேர்ந்துரும். அப்படின்னா அம்மா பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாமே. மீனாட்சி பஞ்சாயத்து பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு பேரை வச்சிடலாம். அம்மா செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் அதுல போஸ்ட் பண்ணிடலாம். லைக்ஸ் அள்ளுவோம். லைக்ஸ் மட்டும் இல்லக்கா, அம்மாக்கு ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்தி அடுத்தபடியா எம்எல்ஏ எலெக்ஷன்ல அம்மாவை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருவோம். போதும் போதும், இப்படியே கற்பனை பண்ணாதீங்க. முதல்ல நம்ம கிளம்புவோமா? ஆமா, கிளம்புறதுக்கு முன்னாடி ஆளாளுக்கு உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம். வா. ஏன் இரு, நான் தான் முதல்ல. அக்கா சொன்னா கேட்கவா போறோம்? பாரு சரவியாவ.
சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம். நம்ம ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்ச மீனாட்சி அம்மா இன்னைக்கு பதவியேற்றுக்க வந்திருக்காங்க. அவங்களோட பதவியேற்பு விழாவை சிம்பிளா வச்சுக்க சொன்னதுனால எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம இயல்பா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. நன்றி. தலைவியான மீனாட்சி அம்மா அவங்களுக்கான இருக்கையில் அமர்ந்து அவங்க பணியினை தொடங்குமாறு உங்க சார்பா கேட்டுக்கிறேன். ஒரு வாங்கம்மா. நிமிஷம், நான் இத வீடியோ எடுத்துக்கிறேன். நீங்க நில்லுங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். அம்மா இப்போ உட்காருமா, நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே. ஏய் மீனாட்சி, நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அவமானப்பட்டு கதறி அழ போற. அம்மா 25 வருஷமா யாருமே போட்டி போடாம அன்ன போஸ்ட்ல இருந்துச்ச. இன்னைக்கு முதலா நீங்க உட்கார்ந்திருக்கீங்கம்மா. இனிமே நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் இந்த ஊருக்கு நல்லது பண்ற காரியமா தான் இருக்கணும்மா. மக்கள் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் உங்க நல்லதுக்காக எப்பவுமே உழைப்பேம்மா. குழந்தை டாலரை முழுங்கிட்டான். உடனே டாக்டரை பார்க்கணும். சார், அதுவும் அந்த காரிடோர்ல போய் லெஃப்ட்ல திரும்புங்க. குழந்தைகளுக்கு பார்க்குற டாக்டர் அங்க இருப்பாரு. சரிங்க, வா. குழந்தையோட வந்துட்டாங்க. சமயம் பார்த்து குழந்தைய தூக்கிட்டு போயிடணும். நான் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பக்காவா செஞ்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை உன் கையில இருக்கும். அண்ணா, என்ன உள்ள யாரும் இல்லாத மாதிரி இருக்கு. டாக்டர் உள்ள இருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்க. சரி சரி, குழந்தைய புடி. பார்த்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.